வங்கதேசத்தில் எரித்து கொல்லப்பட்ட இந்து மதத்தைச் சேர்ந்த திபு சந்திரதாஸின் கொலையை கண்டித்து டெல்லியில் இன்று விஸ்வ இந்து பரிஷத் உள்பட பிற இந்து அமைப்பினர் அந்த நாட்டின் தூதரகத்தை முற்றுகையிட முயன்றிருக்கின்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசார் இந்து அமைப்பினர் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அண்டை நாடான வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்தது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கடந்த ஆண்டு மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இது அப்போது வன்முறையானது. 500க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது. அவர் தற்போது நம் நாட்டில் தஞ்சமடைந்திருக்கிறார். தற்போது வங்கதேசத்தில் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்துள்ளது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அங்கு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையேதான் மீண்டும் அங்கு வன்முறை வெடித்துள்ளது. தலைநகர் டாக்கா 8 தொகுதியில் வேட்பாளராக ஷரீப் உஸ்மான் ஹாடி என்ற 32 வயது மாணவர் தலைவர் வேட்பாளராக களமிறங்கினார். மாணவர் போராட்ட குழுவைச் சேர்ந்த இவர் கடந்த ஆண்டு அந்த மாணவர் போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தியவர்களில் ஒருவர். இந்த நிலையில்தான் முகமூடி அணிந்த நபர் பிரச்சாரத்தின் போது அவரை சுட்டுக் கொன்றிருக்கிறார். இதனால் அங்கு மீண்டும் வன்முறை வெடித்தது. பத்திரிகை அலுவலகங்கள், இந்திய துணை தூதரக அலுவலகம் மற்றும் இந்திய துணை தூதரின் வீடு என அனைத்து இடங்களிலும் கல் வீசப்பட்டிருக்கிறது. மைமன்சிங் மாவட்டம் பலுகா பகுதியைச் சேர்ந்தவர் தீபு சந்திரதாஸ். 30 வயதான இந்த இளைஞர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி ஷரீப் உஸ்மான் ஹாடியின் கொலைக்கு பின்னணியில் இந்தியா உள்ளதாகவும் வங்கதேச வன்முறைக்கு இந்தியாதான் காரணம் என்றும் சிலர் பேசி வருகின்றனர். இதனால் அங்கு சிறுபான்மையினராக உள்ள இந்துக்களின் பாதுகாப்புக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் வங்கதேசத்தை கண்டித்து நம் நாட்டில் போராட்டம் தொடங்கியுள்ளது. டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகத்தை முற்றுகையிட இந்து அமைப்பினர் முடிவு செய்தனர். அதன்படி விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்தவர்கள் தலைமையில் பல்லாயிரக்கணக்கானோர் வங்கதேச தூதரகத்தை நோக்கி சென்றனர். வங்கதேச தூதரகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே போலீசார் சாலையின் நடுவே தடுப்பு வேலிகள் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் இந்து அமைப்பினர் கடும் கோபமடைந்தனர். போலீசாரோடு வாக்குவாதம் செய்தனர். போலீசாரின் இரும்பு தடுப்பு வேலிகளை தாண்டி அவர்கள் முன்னேறி செல்ல முயன்றனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த சம்பவம் டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Subscribe to One India and never miss an update.